Hi guys, welcome to Tech Tamil YouTube channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கணும்னா மீமோ சாஃப்ட்வேர்ல எப்படி ஃப்ரீ ஃபயர் + OPP ஃபைலை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறது பற்றி போகிறோம். ப்ளஸ் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்க. டைரக்ட் டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். அதை கிளிக் பண்ணி வந்து மீமோ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மீமோ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிட்டு டவுன்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீ ஃபயர் APK வந்து வச்சிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் மீமோ ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இல்லை ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீமோவில் வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டால் போதும். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொண்டாந்து இந்த மீமோவில் வந்து தூக்கி போட்டால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இல்லாட்டி செகண்ட் ஆப்ஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா APK கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வந்து இது ஃப்ரீ ஃபயர் வந்து வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிருக்கோம். ஓகேவா, நல்லா வந்து புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OPP ஃபைல் எல்லாமே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாலிங் ஃபினிஷ் இட் ஓப்பன் இட் நவ். தயவுசெய்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஓப்பன் பண்ணால் இன்னொரு ஸ்டெப் மாதிரி டெலிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா GOM DDS ஃப்ரீ ஃபயர்னு இருக்கா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் இருக்குது. ஓகே, ஜிப் ஃபைல் இருக்குனால ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. இதில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இதை வந்து காப்பி பண்ணிட்டு மீமோ டவுன்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நீ ஓகேடா, அது வந்து ஓகே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் GOM.DDS எப்படி நீ வந்து ஷேர் பண்ணின்னு கேட்டிங்கன்னா MX பிளேயர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அதோட வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்துங்க. சரி, மீமோ டவுன்லோட் எப்படி இந்த சாஃப்ட்வேரில் வந்துச்சுன்னா ஆல்ரெடி மீமோ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மீமோ வந்து வந்துடும். ஓகே, மீமோ டவுன்லோட்னு ஒரு ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆயிரும். அந்த கிரியேட் ஆன ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணது இதில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஓகே, நல்லா வந்து புரிஞ்சிருக்கும், ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. காப்பி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா GOM DDS வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணி மீமோ சாஃப்ட்வேரில் உள்ள ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இருக்கும். ஓகே, அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள 3 டாட் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நியூ ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு OPPன்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, OPPன்னு வந்து டைப் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OPP ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OPP ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். டவுன்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா GOM DDS வந்து நம்ம வந்து அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோமா, அது வந்து இங்கே வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும்னா மேலே உள்ள 3 டாட் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகாது. ஓகே, மொத்தமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. உங்கள் மவுஸ் இருக்கா, உங்கள் மவுஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உங்கள் மவுஸை வந்து கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட்னு கேட்கும். ஓகே, இது மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து கேட்கும். மவுஸ் வந்து கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா செலக்ட்னு வந்து கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்கள் மவுஸை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா செலக்ட்னு வந்து கேட்கும். இப்போ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு OPPயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணுங்கள், OPPயை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். மேலே உள்ள 3 டாட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி செலெக்ஷன் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காப்பியாக இருக்குது. ஃபுல்லாக அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக காப்பி ஆகிற வரையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷன் ஃபுல்லாக வந்து காப்பி ஆகிற வரையும் வந்து வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. GOM DDS ஃப்ரீ ஃபயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. GOM.DDS.ஃப்ரீ ஃபயர்னு வந்து உங்கள் ஃபோல்டர் வந்து இந்த ஃபோல்டர் வந்து இருக்கணும். ஓகே, கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து இருக்கணும். GOM.DDS.ஃப்ரீ ஃபயர் தான் இந்த ஃபோல்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ரீசோர்ஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இந்த மாதிரி கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் வந்து கொடுத்துறாதீங்க. கரெக்டாக அந்த நேம் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல். பை கைஸ்.